எங்க கடைசியா உங்க நகை திருட்டு போச்சு? போலியே. போல அப்புறம் என்ன சும்மானா இதை கதை விடக்கூடாது. பணம் சம்பாரிச்சா தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்கினதுனால பணக்காரனான யாரோ ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க சார். கிரைசிஸ் டைம்ல ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு கை கொடுத்துச்சா, கோல்டு கை கொடுத்துச்சா? கோல்டு இருந்தவங்க கோல்டு, அவ்வளவுதானே சார். லாஸே 100% இல்லாம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். தங்கம் தான் நமக்கு பாதுகாப்புன்னு சைனா, அமெரிக்கா, இந்தியா நம்புறப்ப சோனியாவும் விஷ்ணுபிரியாவும் நம்ப கூடாதா? தங்கத்தை தாண்டி எதுவும் வராது என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பு, இன்னொரு பக்கம் தங்கத்தை தாண்டி முதலீடும் ஆபரணமும் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பும் இருக்காங்க. தங்கம் விலை ஏறுகிற போது கடந்த ஒரு வருடத்துல 2 வருஷத்துல நீங்கள் நினைத்தது என்ன, செய்தது என்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? தங்க விலை ஏறப்ப என்ன தோணும்னா, நம்மள்ட்ட இருக்கிற தங்கத்தை நம்ம இன்னும் பாதுகாப்பா நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிறது தோணும். 60 பவுன் நகை அத்தனையும் சொக்க தங்கம். சொக்க தங்கமா? அதுக்கப்புறம் எப்ப குறையுது அப்படின்னு பாத்துட்டு இருக்கிற டயத்துல எப்பயாவது கொஞ்சம் குறைஞ்சதுன்னா டக்குன்னு அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, வேற முன்னாடி இவ்வளவு தூரம் போகும் வாங்கி சேர்த்துறணும்னு தோணல. எனக்கே தோணணும்ல. தோட வையி, அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். இப்ப அந்த விலை ஏறும்போது அப்ப வாங்காம விட்டுட்டோமே அப்படின்ற அந்த சிந்தனை அதிகமா வருது. இப்ப இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். சார், நான் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு பிளான் பண்ணும்போது 50,000 விலை இருந்துச்சு. அப்போ வீட்டுல 50,000க்குலாம் வாங்க வேண்டாம், குறையும் அப்படின்னாங்க. அது குறையல, 60 போச்சு. கடைசியில நான் லாஸ்டா வாங்கினது 92,000க்கு 10 கிராம்ஸ் வாங்கினேன். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க வாங்க. தங்கம் விலை ஏற ஏற பார்க்க இன்னும் எங்க ஏறிடுமோன்னு என்கிட்ட இருந்த காசுக்கு எத்தனை கிராம்ஸ் வருமோ அது சேவ். இன்னும் ஏற வாய்ப்பு இருக்கு, விட்டுற வேண்டாம். கரெக்ட். இது மாதிரி யோசிச்சிருக்கணும். சூப்பர், நல்லா இருக்குல்ல? இன்னும் ஏறும் சார். இன்னும் என்ன மேக்ஸிமம் போனால் 2000 தான், அந்த மாதிரி தான் குறையுமே தவிர கம்ப்ளீட்டாக 50க்குலாம் வர சான்ஸே இல்லை. ஸோ மொத்தமாக காயின்ஸை வாங்கி வச்சிருவோம். அப்போ போய் தேவைன்ற போது வித்துட்டு அப்படியே வாங்கிக்க வேண்டியது. அண்ணே, இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. அதை எப்படி கண்டுபிடிச்ச நீ? சார், தங்க விலை ஏறின உடனே எல்லாருமே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா என்னுடைய வளையல் ஒரு 50,000 வச்சிருந்தேன். என்னுடைய பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல இந்த ஏறு. உடனே என்ன பண்ண, ஏறணும் சந்தோஷமா இருந்துச்சு. நான் வெளியே எங்க வட்டிக்கு வாங்க வேண்டியதில்லை, என்னுடைய பொருளை போய் நான் மேல் கொண்டு வச்சு அந்த பணத்தை கொண்டு போய் என் பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் தான். நீங்க என்ன பண்ணீங்க? தங்கத்தோட விலை கூடும்போது என்ன செஞ்சீங்க, என்ன யோசிச்சீங்க? சார், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நமக்கு பாண்டில் போட்டிருக்கிறது, எஃப்டியில் போட்டிருக்கிறதெல்லாம் எடுத்து ஜுவல் வாங்கலாமா தெரியாம போட்டுட்டோமே. இப்போ அதை எடுத்து நான் நீ எதுக்கு ரெடியா இருக்க? என்கிட்ட இருக்கிற நகை இவ்வளவு இருக்கு, சேஃப்ல தான் இருக்கு. போதும், இனி வாங்கலாம் வேண்டாம். இந்த ரேட் ஏறின பிறகு நகையை வாங்க கூடாது, வெளியே போட்டு போனா திருட்டு பயம்தான். இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, கேமரா எடுக்காம பாருங்க. இருக்கிறது ஆமா, வெளியே போட்டு போனோம்னா. எங்க கடைசியா உங்க நகை திருட்டு போச்சு? டேய், கேக்குறான்ல, சொல்றா. போலியே. போல அப்புறம் என்ன சும்மானா இதை கதை விடக்கூடாது. என்னைய கேனப்பாய் நடத்திக்கிட்டு என்கிட்ட தானே இவன் கதை விடுறான். ஒன்ன மாதிரி அப்பாடா, என்கிட்ட இவ்ளோ இருக்குடா, கொஞ்சமாவது சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். நல்ல வேலை வாங்கி வச்சுட்டோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். 2014ல இருந்து நான் என்னென்ன நகை வாங்கியிருக்கேனோ எல்லா பில்ஸ் ஜாக்கிரதையா வச்சிருக்கேன். இப்ப இவ்ளோ கூட இருக்கு, இந்த நகைக்கு இவ்ளோ அமௌண்ட் சொல்லிட்டு கரெக்டா இது பண்ணிடுவேன். ஒரு கணக்கு போட்டு பாத்துக்கிட்டீங்க? ஒரு கணக்கு போட்டு அப்பா, சோ ஐ அம் a millionaire soon to be நான் நினைச்சிப்பேன். தெளிவான ஆளியா நீ? இப்போ ரீசெண்டா தங்கம் விலை ஏறினப்போ தீபாவளி சமயத்துல தங்கம் நிறைய வித்துட்டேன் சார். வித்துட்டு அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கேன் சார். ரொம்ப ஷார்ட் டைம்ல ரொம்ப விலை கூடுனதுனால அதுல இருந்து வெளியே வந்துட்டு வேற சேஃபரான அசெட்டுக்கு போயிட்டாங்க சார். புரியல, என்ன புரியல? யூ டேம். ஏன் இதான் நல்லா கூடுது, அப்புறம் அதை வித்துட்டீங்க? கோல்டு இந்த வருஷம் மட்டும் தான் சார் 50% ஏறி இருக்கு. நீங்க பழைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 2012ல இருந்து 20 வரைக்கும் கோல்டு ஏறவே இல்லை சார். டாலர் டேர்ம்ஸ்ல கீழே போயிடுச்சு. இன்னும் அது மாதிரி போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். கோல்ட் ரேட் ஏறும்போது பாத்தீங்கன்னா 70,000 வந்தது பவுன். அந்த ரேட்ல என்கிட்ட இருந்து எல்லா நகையுமே கொண்டு போய் அடகு வச்சிட்டேன். இல்ல புரியல. அடகு வச்சுட்டு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் சார். ஏன்னா லேண்டோட வேல்யூ கம்மியா இருந்தது. எல்லா நகையும் கொண்டு அடகு வச்சிட்டீங்களா? ஆமா சார். ஏன் அந்த மாதிரி ஒரு கால் எடுக்கிறீங்க? லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா அது சேஃபா இருக்கும், அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். சபாஸ் மாப்பிள்ள, சபாஸ். நெக்ஸ்ட் இந்த பவுனை நான் திருப்பிட்டேன் அப்படின்னா திருப்பி போட்டுருவேன். ஏன்னா கோல்டு இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அப்போ இன்னும் அதிகமான அமௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட்டுக்கு வைப்பேன். வச்சுட்டு லேண்ட்ல வீடோ ஏதோ ஒன்று கட்டிட்டு நான் மணி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஐடியா இப்போ இந்த கோல்டை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம்னு பிளான் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய கணக்கு இந்த கோல்டை வச்சு லேண்ட் வாங்கணும், கோல்டை வச்சு வீடு கட்டணும். ஐடியா கொடுத்ததுக்கு நன்றி. அப்ப வரட்டுங்களா? பணம் சம்பாரிச்சா தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்கினதுனால பணக்காரனான யாரோ ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க சார்.
இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது, தப்பு. பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணதுனால பணக்காரன் ஆவாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணதுனால பணக்காரன் ஆவாங்க. அப்படிலாம் நீங்க பேசினா நான் டேட்டா எடுப்பேன். இப்படி தாண்டா நம்ம அங்கங்க கேவலப்படுறது. ஹிஸ்டாரிக்கலா நீங்க சொல்றதுனால சொல்றேன், கோல்டோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் 9%க்கு மேல இல்ல. ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாழறப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். இப்போ திடீர்னு தங்கம் கிராஷ் ஆகலாம், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஒரு நாள் கிராஷ் ஆகும், திருப்பி ஏறும். அப்போ ரெக்ரெட் பண்ணுவாங்க. இப்போ சந்தோஷமா இருக்கு. கோல்டுல ஏன் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, என்னுடைய பிசினஸ் வந்து லாஸ் ஆனப்போ எனக்கு லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட போயிட்டு நான் அப்போ போய் கவர்மெண்ட்ல வச்சு லோன் என்னால வாங்க முடியல. அந்த ஸ்பாட் எனக்கு எது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, எனக்கு கோல்டு தான் யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த செகண்ட் நான் கோல்ட வச்சு எகைன் நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிசினஸ் சக்சஸ் பண்ணோம். ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான இது பண்ணலாம் சார். ஆனா அவங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை பண்ணிருக்கலாம், ஸ்டாக்கை வித்து பண்ணிருக்கலாம். இல்ல சார், ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணினோம் சார். ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுலயும் லாசஸ் வந்துச்சு எங்களுக்கு. ஒரே குஷ்டமப்பா, குஷ்டமா இது கஷ்டமப்பா. ரொம்ப கிரைசிஸ்ங்கிறது ரீசென்ட் இயர்ஸ்ல கோவிட் தான். கிரைசிஸ் தானே இஷ்யூ இங்க மெயினா. ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆச்சு, கோல்டு என்ன ஆச்சு, அவ்வளவுதான். ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தது, கோல்டு விழுந்தது. கிரைசிஸ் டைம்ல ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு கை கொடுத்துச்சா, கோல்டு கை கொடுத்துச்சா? கோல்டு இருந்தவங்க கோல்டு, அவ்வளவுதானே. வேற எந்த இடத்துல கோல்ட ஓவர் ரேட் பண்றாங்க? நான் கோல்டு வச்சிருக்கேன், நீங்க இவ்வளவு கோல்டு வச்சில்லையேன்றது வந்து அவங்க போடுறதுலயும் நம்ம கிட்ட இது ஷோ ஆஃப் பண்றதுலயுமே நிறைய பேருக்கு அதனால வந்து கஷ்டம் இருக்கு. என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃப், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசு, சப்போஸ் எனக்கு மியூச்சுவல் ஃபண்டு இல்ல எஸ்ஐபி நாலேஜ் இல்லாம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது நாலேஜ் இல்லாம தவற விட கூடாது. அடுத்தது தங்கம்னு ஒன்று இருக்கும் போது பொதுவா யாரோட சப்போர்ட் இல்லாமலையும் அதை நம்ம ஈஸியா வாங்கி நம்ம கிட்டயே செக்யூரா வச்சுக்க முடியும். இதெல்லாம் எப்படினே எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. என்எஸ்சில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் 10 lakhs, இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் அதை ரிட்டர்ன்ஸ் எடுத்தேன் 14 lakhsக்கு நான் எடுத்தேன். இப்போ 14 லட்சம் ரூபாய் கிடைச்சது. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 5 வருஷம். 5 வருஷத்துல 10 லட்சம் ரூபாய் போட்டது 14 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கேன். இப்பதான் எடுத்தேன். இது உண்மை, சத்தியம். இது மாதிரி பண்ணினா என்னன்னு கேக்குறேன். அந்த 5 இயர்ஸ்க்கு அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். பட் நான் 5 இயர்ஸ்க்கு எடுத்த பொருளை கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை போட்டிருப்பேன். விலையோ ஏறி இருக்கும். எனக்கு பொருளுக்கு பொருள் ஆச்சு, கல்யாண வீட்டுக்கு போட்டு போன மாதிரி ஆச்சு, கையில நகை இருக்குங்கிற சந்தோஷம் ஆச்சு, விலையும் ஏறியாச்சு. If I'm not wrong, scientifically. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குறாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்து கோல்டு உங்களுக்கு வந்துருதா? கிட்டத்தட்ட 10% 12% மேக்கிங் சார்ஜ் போயிருது, 3% ஜிஎஸ்டி போயிருது. நீங்க லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குனீங்கன்னா உங்களுடைய நகை கோல்டு ஒர்த் வந்து 87,000 88,000 மட்டும் தான். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம 1 லட்சத்துக்கு வாங்குறோம், அது 85,000 சொல்றீங்க, 88,000 சொல்றீங்க. ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள அது 1,10,000 கண்டிப்பா ஆகும். இது நம்பலாம், 100% நம்பலாம். கரெக்டா சொன்னீங்க. கோல்டு ஏறினதெல்லாம் ரொம்ப பொறுமையா ரொம்ப வருஷம் ஏறிச்சு. நல்லா ஏற ஆரம்பிச்ச பிறகு கிடுகிடுன்னு தான் ஏறுது. கோல்டு நீங்க விற்க போகும்போதும் டிஸ்கவுண்ட்ல தான் சார் எடுத்துக்கிறாங்க. எந்த கடையில சார் அதே ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. வாங்கும் போதும் நட்டத்துல வாங்குறீங்க, விற்கும் போது நட்டத்துல விக்கிறீங்க. அப்புறம் எப்படி தங்கம் லாபம்? அவ்வளவுதான். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இப்போ நான் ஒரு கிராம் 50,000க்கு வாங்குறேன்னா அது நான் விற்கும் போது 70,000 இருந்தா அது எப்படி சார் எனக்கு அப்படியா? இப்போ அவங்க கிட்ட ஒரு 100 சவரனோ இல்லை 200 சவரனோ கூட இருக்கலாம் சார். அது அப்படியே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்கன்னு வச்சுங்க, ஒரு நல்ல இடத்துல அப்பார்ட்மெண்ட் வாங்க கிடைக்குது. பேசிவ் இன்கமும் வருது. இது வரைக்கும் நம்ம பேசிவ் இன்கம் பற்றி பேசல. அந்த கோல்டில் பேசிவ் இன்கமே கிடையாது. புரியுதா? அதை நாங்க பாத்துக்கிறோம் தம்பி, நீங்க போங்க. ஆக்சுவலா இப்போ நீங்க சொல்ற கணக்கு பண்ணுவோம். இவங்களாவது செய்கூலி சேதாரம்னு ஏதோ 5,000 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. அவங்க பப்ளிக் யூட்டிலிட்டி ஸ்பேஸ், படிக்கட்டு, நீ சாஞ்சு நிக்கிற தூணு, கார் பார்க்கிங், கிளப் ஹவுஸ்னு 35% அடிஷனலா பே பண்றேன். ரைட் தானே? தம்பி, நீ இப்பதான் இல்ல, அவன் அப்பவே இல்ல சார். லாஸே 100% இல்லாம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும். அது எப்படி முடியும்? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் 7% இருக்கு. 1. அடுத்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல என்எஸ்சி பாண்ட் இருக்கு 2. அடுத்து செல்வ மகள் திட்டம் இருக்கு 3. போஸ்ட் ஆபீஸ்க்கு எல்லாத்துக்குமே 100% லாஸுக்கே வாய்ப்பு இல்ல. லாஸுக்கே வாய்ப்பு இல்ல. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. செல்வ மகள் திட்டத்துல நான் போடுறேன் அப்படின்னா 8.2 இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு கொடுப்பாங்க. ஆமா. லாக் பீரியட் எவ்வளவு? லாக் பீரியட் வந்து பசங்களோட ஒரு 21 வருஷம் 15 வருஷம் போகும் சார். அது நம்மளோட பிஹேவியரையும் கண்ட்ரோல் பண்ணுது, ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணனும்னு சொல்லுது, ஒரு டிசிப்ளின் தருது. டிசிப்ளின் பண்ணுது. ஐயோ, இவன்ட்ட பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. இப்போ லாஸ்ட் இயர் வாங்குற கோல்டோட விலை வந்து 6,500 rupees. இன்னைக்கு வந்து 11,500 rupees. என்ன சொல்றான்? கரெக்டா? கிட்டத்தட்ட 60% ரிட்டர்ன். பட் அவரோட ரிட்டர்ன் வந்து ஜஸ்ட் ஒரு 8% மட்டும் தான். பிளஸ் 21 இயர்ஸ் லாக் இன் பீரியட் இருக்கணும். இப்போ இந்த 21 இயர்ஸ் முன்னாடி கோல்டோட விலை வந்து 500 to 400 rupees தான். இன்னைக்கு வந்து 11,500 rupees வந்திருக்கு. இந்த ரிட்டர்ன் வேற எதுல கிடைக்கும்? என்ன ஒரு புத்திசாலித்தனம். இன்ஃப்ளேஷனை கோல்டு பீட் பண்ணிச்சா இல்லையான்னு பார்த்தா இல்ல. கோல்டு பீட் பண்ணல இன்ஃப்ளேஷனை. என்னடா குழப்புறா? நீங்க உறுதியா சொல்ல முடியுமா இன்னும் 5 வருஷத்துல தங்க படுபாதாளத்துக்கு போயிரும்னு? தங்கம் வந்து குறையாது, இங்க இருந்து ஏறவும் செய்யாது. எப்பப்பெல்லாம் உலக நாடுல சண்டை வருதோ அப்போ மட்டும்தான் சார் தங்கம் ஏறும்.
எப்போ வந்து எந்த நாட்டுல சண்டை வரும்னு யாராலும் சொல்ல முடியுமா சார்? அவன் பாக்குறதை விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. இப்ப கவர்மெண்டே நிறைய தங்கம் வாங்குதே ஏன்? டாலரின் மேல் இருக்கும் மதிப்பு வந்து கம்மியாயிட்டே வருது. யாருமே இப்ப யூஎஸ் டாலர் நம்ப ரெடியா இல்ல சார். அப்ப ரொம்ப சிம்பிள். எதை நம்புறாங்க கவர்மெண்ட்? அப்ப டாலர் மேல நம்பிக்கை போயிருச்சு, தங்கம் தான் நமக்கு பாதுகாப்புன்னு சைனா, அமெரிக்கா, இந்தியா நம்புறப்ப சோனியாவும் விஷ்ணுபிரியாவும் நம்ப கூடாதா? அதானே தாராளமா நம்பலாங்க சார். ஆனா வருஷா வருஷம் தங்கம் ஏறிட்டே இருக்கும்ன்ற நம்பிக்கை தப்பு. அது நடக்காது. இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. 2 வருஷத்துக்கு முன்னால யாராவது உலக நாடுகள் தங்கத்தை போட்டி போட்டு வாங்கும்னு சொன்னீங்களா? கிடையாது. சொல்லல. ஏன் சொல்லல? அன்னைக்கு தெரியாது. அப்பவே தெரியல. ஏன்னா அடுத்தது நீங்க சொல்றத எப்படி நம்புறது? நல்ல செருப்பு அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்கய்யா. இல்ல சார், அப்படி பார்த்தா கோல்டு ஒரு ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட் தானே சார். ஏறுமா இறங்குமா நமக்கு தெரியாதுங்கிறதுனால நம்ம சேஃபான இறங்கலையே. பிரச்சனையே அதுதான் தம்பி, இறங்கலையே. வாழ்க தலைவர், தவக்கிட்டார். வாழ்க. தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். எல்லாரும் சிரிங்க. எதுக்கே சிரிக்க சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் கடவுளே.